ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புதிய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடுக்காய் சோப்பு தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அதே மாதிரி சோப் மேக்கிங்கில் பிஸ்னஸ் பற்றியும் நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதுவும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாங்க. இன்றைக்கி கடுக்காய் சோப்பு பண்ண போகிறோங்க. கடுக்காய் சோப்பை பொறுத்த வரைக்குமே இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்ற முகத்தில் இருக்கிற அந்த மங்கு சரி பண்ணக்கூடியது. அதே மாதிரி கருவளையும் சரி பண்ணுங்க. முகத்தில் நிறைய விரிங்கிள்ஸ் இருக்குது, அதே மாதிரி கரும்புள்ளிகள், பிம்பிள் வந்த இடத்துல கரும்புள்ளிகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சரி பண்ணக்கூடியது இந்த கடுக்காய். இதை பேக்காக கூட நீங்கள் போட்டுக்கலாம் வீட்லேயே. இந்த கடுக்காய் பவுடர் உங்களுக்கு மூலிகை கடையில் கிடைக்குங்க. இன்றைக்கி நான் ஒரு 8 சோப்பு கடுக்காய் சோப்பு பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பாதி கோட்டு மில்க்கு, பாதி கிளிசரின் கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க. இது வரைக்குமே நம்முடைய சேனலில் பார்த்தவங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய கிளாஸ் அட்டன் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, நிறைய பேருடைய சோப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக போகுது சிஸ்டர், டர்மரிக் சோப்பு எல்லா சோப்ஸுமே கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது, அதோட ஒரிஜினல் கலர் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்காக தான் பேஸ் பாதி எடுத்துக்கோங்க. கோட்டு மில்க் பாதி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரிஜினல் கலர் கிடைக்கும். என்ன சோப்பு நீங்கள் இப்போது ஹெர்பல் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட ஒரிஜினல் கலர் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். கிளிசரின் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இப்போவும் கிளிசரின் எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. கிளிசரினில் பார்த்திங்கன்னா அனிமல் ஃபேட்டில் நிறைய கிளிசரின் இருக்குது. அதே மாதிரி இந்த பெட்ரோலியம் வச்சு பண்ணுற கிளிசரின் எல்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குங்க. அது ரொம்ப ரொம்ப லோ குவாலிட்டி, ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். அது அந்த மாதிரி கிளிசரின் வாங்காதீங்க. கோகோனட் ஆயிலில் பண்ண சோப் பேஸாக நீங்கள் வாங்கிக்கணும். சல்ஃபர் ஃப்ரீயாக இருக்கணும், பேரபோன் ஃப்ரீயாக இருக்கணும், அதே மாதிரி அனிமல் ஃபேட் ஃப்ரீயாக இருக்கணும். நிறைய பேஸ் அனிமல் ஃபேட் வச்சு பண்ணுற பேஸ் விலை கம்மியாக மார்க்கெட்டில் கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்கும். ஆன்லைனில் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு நுர வரல சிஸ்டர், ரொம்ப சோப்பு நல்ல ஸ்ட்ரக்சராக இருக்க மாட்டேங்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க. அதனால் கண்டிப்பாக பேஸ் நல்ல பியோர் வெஜிடபிள் ஆயிலில் பண்ணுற பியோர் கிளிசரினாக இருக்கணும். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ கடுக்காய் சோப் பண்ணுறதால கடுக்காய் மெஷர்மெண்ட் பண்ணி சேர்த்துக்கணும். கடுக்காய் இந்த மாதிரி பவுடர் பண்ணி நல்ல ஃபைனாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த ஹெர்பல் சேர்க்குறதா இருந்தாலுமே ரொம்ப ஃபைனாக இருக்கணும். அது சல்லடிச்சு வச்சு நீங்கள் சல்லிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஹெர்பல் பவுடர் டேரெக்டாக சேர்த்திங்கன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இது கூட டிஎம் வாட்டர் அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் கிளிசரின், இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா அது நல்லா கரைஞ்சி உங்களுக்கு லிக்விட் ஃபார்மில் வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன மெத்தட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சோப்பு நல்ல கட்டிகள் இல்லாமல், இந்த லம்ஸ் இல்லாமல் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். சிஸ்டர், நீங்கள் பண்ணுற சோப் மட்டும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, பார்க்குறதுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சோப் நல்ல ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்தால் கூட கொஞ்சமாக டிஎம் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் கூட சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேஸ் மெல்ட் ஆன பிறகு டைரெக்டாக அப்படி சேர்த்திங்கன்னா லம்ஸ் ஒன்றுமே ஃபார்ம் ஆகாது. அது பேஸோட நல்லா மிக்ஸ் ஆகி கரெக்டான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். சோப் மேக்கிங் நிறைய உமன்ஸ் இது வரைக்குமே என்னுடைய கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸ் என்னென்னா, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வேணுமா சிஸ்டர், கண்டிப்பாக லைசன்ஸ் இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ணணுமா, ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு இப்போவும் கேட்டுட்ருக்கீங்க. சோப் மேக்கிங் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் எந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு லைசன்ஸ் தேவைப்படும். நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரக் லைசன்ஸ் அப்படின்ற காஸ்மெட்டிக் லைசன்ஸ் தேவைப்படாது. வீட்டில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணி வச்சிங்கன்னா போதுங்க. இப்போ நீங்கள் பெருசாக பண்ணுறீங்க, ஒரு கடையாக ஷாப்பாக பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் ஆஃப் லேக்ஸ் வருது அப்படின்னா மட்டும்தான் இந்த ட்ரக் லைசன்ஸ், காஸ்மெட்டிக்கோட ட்ரக் லைசன்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ட்ரக் லைசன்ஸ் ஈஸியாக உங்களால் வாங்கவே முடியாது. அதுக்கு 70,000 ஆகும். நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குது, அலைஞ்சு திரிஞ்சு நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லைனா லேப் டெஸ்டிங் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே பண்ணாதான் நீங்கள் ஒரு ஷாப் வைக்க முடியும். ஒரு பெருசாக நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியோ அந்த லெவலில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த மாதிரி ஃபார்மாலிட்டி கண்டிப்பாக நம்மளுடைய தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மாலிட்டி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் வீட்டில் உமனாக இருக்கீங்க, சின்னதாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க
பயப்படாமல் தைரியமாக நீங்கள் வந்து பண்ணலாம். இது வந்து அதிகமாக வந்து இன்கம் வருது, லேக்ஸ் ஆஃப் லேக்ஸ் வருது அப்படின்னா மட்டும்தான் பயப்படணும். இந்த மாதிரி உங்களுடைய இன்கம் வந்து அதிகமாக ஆகும்போது தான் இன்கம் டேக்ஸ்லேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரைடு வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அது வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வராது. லேப் டெஸ்டிங் எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பிஹெச் டெஸ்ட் கார்டு கூட எடுத்து வச்சுக்கலாம். மற்றபடி விமனாக இருக்கீங்க, வீட்டிலேயே நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஷாம்பு பண்ணுறேன், ஹேர் ஆயில் பண்ணுறேன்னா எந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற இந்த சோப் பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் வச்சு தான் பண்ணுறோம். இந்த மெல்ட் அண்ட் போர் மெத்தட் எல்லாமே நம்ம பேஸஸ் வச்சு தான் பண்ணுறோம். கோட்டு மில்க் பேஸ் வச்சு பண்ணுவோம், அப்புறம் பார்த்திங்கன்னா கிளிசரின் பேஸ் வச்சு பண்ணுவோங்க. இந்த மாதிரி பேஸஸ் பண்ணும்போது அந்த பேஸ் வந்து நம்ம கரெக்டாக இருந்தால் தான் சோப்பு வந்து நல்லாயிருக்கும். அந்த பேஸ் வந்து நல்லா செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தான் உங்களுடைய சோப் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அப்படி மெல்ட் அண்ட் போர் மெத்தட் வந்து நல்ல பேஸ் வேணும்னா நீங்களே ஓனாக பேஸ் வந்து ரெடி பண்ணுற மாதிரி கற்றுக்கணும். அதே கோல்டு ப்ராசஸோட சோப் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பேஸ் எல்லாம் வச்சு பண்ண மாட்டோம். அதில் காஸ்டிக் சோடா வந்து வரும். அதே மாதிரி அது கூட வந்து நம்ம பியோர் செக்குலாட்டின ஆயில்ஸு சேர்க்கறதால நம்ம தைரியமாக நம்மளே வந்து செய்கிறதால அதில் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சோப் வந்து நல்லா நேச்சுரலாக நம்மளே செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் கோல்டு ப்ராசஸ். ஆனால் கோல்டு ப்ராசஸ் பொறுத்த வரைக்குமே 45 டேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுதான் நமக்கு மெல்ட் அண்ட் போருக்கும் கோல்டு ப்ராசஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த ரெண்டு மெத்தட் வந்து நீங்கள் ரெண்டுமே பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கோங்க. உமனாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிஸ்னஸ்க்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஸ்டார்டிங் மட்டும் கோல்டு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு அது வந்து 45 டேஸ் வச்சு நம்ம பிஸ்னஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதால கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு ரெண்டுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது சிஸ்டர், போர் பண்ணும்போது மோல்டில் போர் பண்ண பிறகு ரொம்ப பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது, அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ரப்பிங் ஆல்கஹால் அப்படின்றது இந்த சோப் மெட்டீரியல் ஷாப்பில் கிடைக்கும். அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த ரப்பிங் ஆல்கஹால் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு மேலே வந்து எந்த ஒரு ஃபார்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. அந்த பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் சோப்பை பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஹெர்பல் சோப்பு பொறுத்த வரைக்குமே வெரி வெரி லோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. மினிமம் 1500 2000 உங்களுக்கு இந்த மெல்ட் அண்ட் போர் மெத்தடானாலும் சரி, கோல்டு ப்ராசஸ் மெத்தடானாலும் சரி, இந்த பிஸ்னஸ்க்கு வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். யாருக்கு வேணாலுமே பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் உமனுக்காக ரொம்பவே இந்த சோப் வந்து மேக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நம்மளுடைய ஹெர்பல் சோப் மேக்கிங் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணவங்க சோப் வந்து செஞ்சு பார்த்துட்டு அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சிஸ்டர் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் கிளாஸ் எடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு சிஸ்டர் இன்னைக்கு நான் வந்து 500 அச்சீவ்மெண்ட் பண்ணேன், 1000 ரூபீ நான் வந்து இன்னைக்கு சேல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஷேர் பண்ணவங்க இருக்காங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நான் கேட்கும்போது அவங்க வந்து இது வரைக்குமே சும்மா இருந்திருப்பாங்க வீட்டில். அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து காரணமாக ஒரு பிஸ்னஸ் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பெண்களால் முடியாத ஒன்றுமே இல்லைங்க. கண்டிப்பாக உங்களால் வீட்டில் இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சொல்கிற ஒரே விஷயம், விமனுக்காக நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. எப்போவுமே உங்களுடைய சொந்த காலில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி நீங்கள் மேலே வந்துட்டே இருங்க. அட்லீஸ்ட் உங்களுடைய ஓன் யூஸ்க்காக பர்சனல் விஷயத்துக்காகவாச்சு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுங்க. வீட்டில் வந்து சும்மா இருக்கிற டைம் யூஸ் பண்ணி தான் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய மோட்டிவேஷன் வீடியோ போட்டிருந்தேன். இதுக்கு மேலேயும் கிளாஸஸ் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் எல்லா கிளாஸஸுமே நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் கிளாஸஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோல பார்க்க. தேங்க்யூ.